எங்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய பங்குத்தந்தை அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசுவின் மதுர திருவிருதயமே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்து என்று நினைத்திருக்கிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பாடவும். இயேசுவின் மதுர திரு இருதயமே, நேச அக்னிமயமே, தினம் நீரெங்கள் நேசமாயிருப்பே, தேவதயா நிதியே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, நேச அக்னிமயமே, முன்னிரங்கள் நேசமாயிருப்பே, தேவதயா நிதியே. மனுமகனாய் பிறந்தார், மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்படியே சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, நேச அக்னிமயமே, தினமும் நேசமாயிருப்பே,
சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே கலங்காதே, கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும்
வானில் நீயம்மா, நிலவில் ஒளியும் நீயம்மா. ஆயிரம் கோடி மின்னலம்மா உந்தன் அழகு
உந்தன் அருளை கண்டு பாடுதம்மா. வானில் தோன்றும் மின்னலெல்லாம் உந்தன் அருளினை கண்டு புகழுதம்மா. ஆனந்த ஜோதியின் கீதமெல்லாம், ஆனந்த ஜோதியின் கீதமெல்லாம் இங்கு அதுதான் அன்னையின் வேதம் அம்மா. இங்கு அதுதான் அன்னையின் வேதம் அம்மா. அம்மா நீலவானில் நீயம்மா, நிலவின் ஒளியும் நீயம்மா. ஏழை நகரில் மலர்ந்தவளே, வேளை நகரில் மலர்ந்தவளே, விண்ணவர் போற்றும் மாமரியே. வேளை நகரில் மலர்ந்தவளே, விண்ணவர் போற்றும் மாமரியே. காலை கதிரின் சுடர் விளக்கே, காலை கதிரின் சுடர் விளக்கே, என்றும் கருணை திகழ்பவளே, என்றும் கருணையின் அழகுடன் திகழ்பவளே. அம்மா நீலவானில் நீயம்மா, நிலவின் ஒளியும் நீயம்மா. இயேசுவை தந்த தாயம்மா, எங்கள் குலத்தில் தெய்வம் அம்மா. அம்மா நீலவானில் நீயம்மா, நிலவின் ஒளியும் நீயம்மா. நிலவை போல் அழகுள்ளவளா, கதிரவனை போல் ஒளியுள்ளவளா, விடிகாலை வானம் போ எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு.
வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே வல்லமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே என்னை அருளே அமுதே அழகு நீ வாழ்க நீ வாழ்க என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு நீ வாரு ரொம்ப பரிச்சயமான பாட்டு நீர் மாத்திரம் போதும். ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாடணும்னு கேட்டுக்கிறோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன் உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா கூட இருப்பீர் என் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம்
உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. என் உள்ளத்தில் எழுகின்ற இறையேசுவே, நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உனை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. தாயின் கருப்பையில் உருவாகும் முன்னாலே நீதாமே என்னை நினைத்தாய். என் தாயின் கருப்பையில் உருவாகும் முன்னாலே நீதாமே என்னை நினைத்தாய். என் பேரை உன் கையில் அழியாத நினைவாக நீதாமே பொறித்து வைத்தார். என்னை விட்டு விலகுவதில்லை, நீ என்னை கைவிடுவதுமில்லை. கண்ணிமையாக சிறகாக அனைத்தென்னை காக்கின்ற உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. என் உள்ளத்தில் எழுகின்ற இறையேசுவே, நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. பசியாலே மனம் சோர்ந்து அழுகின்ற நாளெல்லாம் ஆறுதல் உன் வார்த்தைகள். பசியாலே மனம் சோர்ந்து அழுகின்ற நாளெல்லாம் ஆறுதல் உன் வார்த்தைகள். இமை காக்கும் விழி போல என்னை சூழ்ந்து தினம் காக்கும் உன் வாழ்க்கை நினைவுகள். பயணத்தின் பாதைகளில் நான் மயங்கொண்ட வேளைகளில் வழி துணையாக துயர் போக்கும் மருந்தாக வருகின்ற உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே. என் உள்ளத்தில் எழுகின்ற இறையேசுவே, நினைவாகி உணவாகி உயிராகியே என் நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. நீங்காத நிழலாகும் பேரின்பம் நீ. உன்னை பாடும் பொழுதெல்லாம் ஆனந்தமே.
மனத்துயர் போக்கிடும் மாதா குளம் மகிமைக்கும் பெருமைக்கும் பேராலயம் மனத்துயர் போக்கிடும் மாதா குளம் மகிமைக்கும் பெருமைக்கும் பேராலயம் பிடித்துயர் தீர்த்திடும் ஆரோக்கிய தாயே பிடித்துயர் தீர்த்திடும் ஆரோக்கிய தாயே நினைத்ததெல்லாம் அளித்து நீ அருள்வாயே எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது கர்த்தரின் நன்மை வேளாங்கண்ணி உன் கருணைக்கும் அன்புக்கும் நிகரேது எத்தனை கோடி பாடல்களாலும் உன் எழிலை சொல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது இந்த கச்சேரி என்கின்ற ஒரு புதிய ஒரு நிகழ்வு ஆலயத்தில் நடக்கணுமாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கோயிலில் கோயில் பாட்டு பாடலைன்னா எங்கே தான் போய் பாடுறது தான் சொல்லுங்களேன். ஆகவே இன்றைக்கு இது போன்ற நம்முடைய ஆலய அபிஷேக நாள் நன்றி நாளாக கொண்டாடுகிற போது கீர்த்திகா மேடம் மற்றும் அவருடைய கணவர், அவருடைய பிள்ளை, இங்கே இருக்கிறவருடைய சகோதரர்கள், நம்முடைய ராஜு மற்றும் ஏன்னா நம்முடைய ராஜுன்னு நான் அவரை எல்லாம் நம்முடைய கோயில்களில் பார்க்குற போது அவர் நம்முடைய ஜூடு போல ஆலயத்திற்கு தங்களை அர்ப்பணித்து பாடுகின்ற அந்த ஒரு சகோதர வாஞ்சையோடு சொல்லுகிறேன். ஆனால் இந்த இசைக்கலைஞர்கள் சிறிய குழுதான், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆண்டவருக்காக பாடுகிற இந்த ஒரு அமைதியும் இந்த ஒரு அர்ப்பணிப்பும் கரவொலி எழுப்பி பாராட்டப்பட வேண்டியது. இப்படி நாம் இன்னிசைகளை கேட்கிற போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெசன் நகரில் இருக்கும்போது முதல் வருஷம் 1993 அங்கு எனக்கு சொல்லப்பட்ட என்னுடைய மூத்த தந்தையினது அறிவுரை இது: உன்னுடைய ஆலயம் எத்தனை கீர்த்தனைகள், வழிபாடுகள், திருப்பலிகள், ஜெபமாலைகள் ஜெபித்து மக்கள் மிதித்து போகிறார்களோ அந்த அளவிற்கு ஆலயத்தினுடைய அந்த பவர் கூடுமாம். அதுபோல் இந்த ஆலயத்தில் அந்த பவர் கூடணும். அதற்குத்தான் இது போன்ற நாம் எடுக்கிற முயற்சிகள். வருகிறவர்கள் காலி பெஞ்சுகளை பார்ப்பதற்கு முக்கியம் கிடையாது. எனக்கு இந்த மண் மிதிபட வேண்டும். ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளால் மிதிபட வேண்டும். இது போன்ற கீர்த்தனைகள் பாட, புகழ்ச்சி பாட, வழிபாடுகள் நடத்த இது நடந்து கொண்டே இருக்கிற ஒரு அக்கினி குண்டம் போல இங்கு பலிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் this becomes a power house and we get the power. More than that, what do you need? God bless you. Thank you, dear.